நான் அந்த வியாபாரத்துக்கு வரதுக்கு முன்னாடி டிப்ளமோ முடிச்சு கம்ப்யூட்டர் பிரிண்டிங் மிஷின் சேல்ஸ் அசரி சேவிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நிகழ்ச்சியில் உட்காரும் போது காரு டூரு லட்சம் ரூபா போனா அதெல்லாம் சொல்லும்போது நான் ஃபர்ஸ்ட் நம்பல. எனக்கு அந்த வியாபாரத்தை கொடுத்தவர் மேல உள்ள நம்பிக்கையில நான் அந்த வியாபாரத்தை ஜாயின் பண்ணேன். எனக்கு வியாபாரத்தை கொடுத்தவர் ஒரு கிரேட் அப்ளை கன்வென்ட் டிவிஎஸ் ஹோல்டர் சார். அவர் உங்க முன்னாடி ஒரு ரூபா முதல் போடாம ஒரு வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னாங்க. அந்த வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணோம். முதல் மாத வருமானம் இந்த வியாபாரத்துல 300 ரூபாய் ஆரம்பிச்சு அது படிப்படியா உயர்ந்து அதிகபட்ச வருமானம் வெஸ்ட் வியாபாரத்துல 2,53,000 ரூபாய். சராசரி வருமானம் 2,00,000 மேல. லைஃப்ல வேலைக்காவது குவாலிட்டி நடக்க முடியல. பட் வெஸ்ட் அற்புதமான வியாபார வாய்ப்பு மூலமா இதுவரைக்கும் 8 வெளிநாடு சுற்றுப்பயணங்கள் போயிட்டு வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாம வரக்கூடிய பிப்ரவரி 2ஆம் தேதி என்னோட அணியில டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 12 நபர்களோட துபாய் அணி கத்தார் வாய்ப்பு அந்த ஏக்கம் நிலக்குள்ள எப்பவுமே இருந்திருக்கு. ஒரு அற்புதமான வியாபாரத்து மூலமா ஒரு 12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பிஏ அப்படிங்கிற லக்ஸுரி கார்ல என்னோட பயணம் இருக்குன்னா அது காரணம் வெஸ்ட் வியாபாரம் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம இந்த ஹவுஸ் போட்லாம் பத்தி சொல்லும்போது நான் நினைச்சிருக்கேன், இவங்க சும்மா சொல்றாங்க ஹவுஸ் போட் இதெல்லாம் நடக்குமா, சும்மா சேட்டுக்கா சொல்றாங்க அப்படின்னு நான் நினைச்சாலும் பட் இதே வியாபாரத்து மூலமா ஒரு 4 months பேக் ஒரு 70 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அற்புதமான வெஸ்ட் இல்லங்க வெஸ்ட் வாய்ப்புமா இந்த வாய்ப்பை எனக்கு மிஸ்டர் கனகராஜ் அண்ட் டிவிஎஸ் ஹோல் சார் எனக்கு கொடுக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அவங்களுக்கு நிறைய அவாய்ட் கூட பண்ணியிருக்கேன். தென்காசி வரணும் நான் இல்லைன்னு கூட சொல்லியிருக்கிறேன். அந்த காலகட்டத்தில் எனக்கு 2 பேருமே புரிய வச்சாங்க. சாருடைய கேட்வே டு ரிச்னஸ் அப்படிங்கிற அந்த ட்ரைனிங், அது நெட்வொர்க்னா என்ன, வெஸ்டீஜ்னா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னுடைய தொழில் பாதிக்காத பகுதி நேரமா செய்யக்கூடிய விளைவு இன்னைக்கு க்ரோ டைரக்டர் அப்படிங்கிற இதுவரைக்கும் 8 வெளிநாடு சுற்றுப்பயணங்கள் போயிட்டு வந்திருக்கேன். அடுத்து 9வது சுற்றுப்பயணம் பிப்ரவரி 2ஆம் தேதி கிளம்ப இருக்கும். அதுல என்னுடைய குழுவுல ஒரு 4 பேர் அழைச்சிட்டு போகக்கூடிய வாய்ப்பையும் இந்த வெஸ்டீஜ் கொடுத்திருக்கு. இந்த வெஸ்டீஜ் வாய்ப்பு மூலமா கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல என்னுடைய குழுவுல 2 பேர் கார் வாங்கக்கூடிய வாய்ப்பையும் இந்த வெஸ்டீஜ் வாய்ப்பு கொடுத்திருக்கு.